ஃபைன். அனைவருக்கும் தேங்க்யூ. வணக்கம். எஸ். ஸோ இன்றைய தலைப்பு அண்ணன் சொன்ன மாதிரி காட்டுகிறேன் கட்டி போடுங்கள். திரு ராகவன் ஐயா அவர் நம்மளோட இன்னைக்கு இருக்காரு. ஐயா வணக்கம். உங்களுக்கு எங்களோட எல்லாருடைய சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றியும் வணக்கம். தெரிவிக்கிறோம். வெல்கம் சார். ஐயாவை பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய மகள் வந்து அண்ணா சொன்ன மாதிரி அனிதா ராகவன் மேடம் வந்து சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் பேசியிருக்காங்க. அவங்களுடைய நிறைய அனுபவங்கள் நமக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அந்த ஓவியங்கள் நம்ம கண்கள்ல இருந்து இன்னும் மறையவே இல்லை. குரோம்பெட் சென்டர்ல அவங்க வச்சிருந்த மதரோட கலர் பெயிண்டிங்ஸ், அந்த கிளாஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே, டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே நமக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. எஸ்பெஷலி அவங்க ஃபிளாட்ஸ்ல வந்து மதர் முன்னாடியே போய் உட்காந்து ஃப்ளாட்டை வாங்கி கொடுத்ததாகட்டும், வேலைக்கு வாங்கி கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஐயாவை பத்தி சொல்லணும்னா அவங்க சொன்னதுலேருந்தே நமக்கு தெரிய வந்தது, அவங்கள வந்து ஒரு இண்டிபெண்டா க்ரூம் பண்ணியிருக்காங்க. பர்சனாலிட்டி இண்டிபெண்டா ஒரு பெண் வந்து வளரணும் சமூகத்துலன்றது ஒரு தந்தையா ஒரு தைரியம் கொடுத்து அவங்கள வளர்த்துருக்காங்கன்றது நல்லா எங்களால உணர முடியுது. ஸோ ஐயாவை பத்தி சொல்லணும்னா, ராகவன் ஐயா வந்து ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன், குரோம்பெட், சென்னை. ஐயாவுக்கு வந்து இப்போ வயது வந்து 75. ஸோ எங்களுடைய மரியாதைக்குரிய வணக்கங்கள் ஐயா. அப்புறம் வந்து ஐயா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒரு டைப்பிஸ்டா என்ட்ரி ஆறாரு. ரிட்டையர் ஆகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன்ற அந்த ஒரு உயர் பதவியில அவர் முன்னேற்றம் அடைந்து தன் பணியில் ஓய்வு பெற்றிருக்கிறார். ஃபார்மலி அசிஸ்டன்ட் ஆபரேட்டர் இன் குந்தா ப்ராஜெக்ட். அண்ட் 17 வயசுல அவர் வந்து அவர் இல்லத்தை விட்டுட்டு இந்த மாதிரி பணிகளை நோக்கி அவருடைய பணிகளுக்காக நிமித்தம் அவருடைய வீட்டிலிருந்து வெளியில இருந்து வேலை செய்ய வேண்டிய இருந்திருக்கு. ஸோ 58 வயசுலதான் அவர் வீட்டுக்கு திருப்பி அவங்க குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கைகள்ல இணையறாரு. அதே மாதிரி 30 வருடங்கள் அவர் வந்து வேலை நிமித்தமாக வெளியே இருக்க வேண்டிய இருந்திருக்கு. ஸோ அவருக்கு பல அனுபவங்கள், பல இடங்கள்ல தங்கி பல ஒரு எளிமையான இடத்திலிருந்து ஒரு நல்ல ஆடம்பரமான இடங்கள் வரைக்கும் அவர் தங்கி அவருடைய அனுபவங்கள் நிறைய பெற்றிருக்கிறாரு. அவரை பத்தி நிறைய திறமைகள் அவரிடம் இருக்கு. அனிதா மேடம் எப்படி பெயிண்டிங் நமக்கு ஒரு திறமையை அவங்க கிட்ட காமிச்சிருக்காங்களோ, அது வந்து தன் தந்தையிடம் அவர் பெற்றிருக்காருன்றது நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், பல குரல் மன்னன். அவர் ஒரு டிராமா ஆக்டர் அண்ட் டிரெக்டர். அவர் ஒரு யோகா மாஸ்டர். கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், ஆன்மீக தத்துவங்கள் குறித்த தொடர்கள். அவர் ஒரு போட்டோகிராஃபர், ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட். அதாவது டிராயிங்ன்றப்போ அதுல வந்து பென்சில் லைன் டிராயிங்ஸும் அண்ட் டிராயிங்ஸ் இன் டைப்ரைட்டர் மிஷின் அதுலயும் அவர் வந்து தேர்ச்சி பெற்றிருந்திருக்காரு. மேலும் டால்ஸ் மேக்கர், அதாவது பொம்மைகள் அதை செய்வதில் எதுல இருந்துன்னா கிளே, களிமண், சாக் பீஸு, வேக்ஸு, பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இது எல்லாத்துலயுமே அவர் வந்து கை தேர்ந்தவரா இருக்காரு. அப்புறம் மீன்ஸ் மேக்கர் அப்படின்ற மீன்ஸ் நிறைய அவர் வந்து பண்ணுவாரு போல இருக்கு. அவருடைய விருப்பங்கள் அப்படின்னு பார்த்தாக்க அவருடைய விருப்பம் வந்து ஆழ்ந்த அமைதி, தனிமை, இயற்கையை ரசித்தல், நண்பர்கள் புடைசூழ ஊர்வலம் வருதல், இசையை ஆழ்ந்து ரசித்தல், ஹேண்ட் ஒர்க் செய்தல், கவிதை, கட்டுரைகள் எழுதுதல், சிந்திப்பில் நேரம் செலவிடல், ஊரும் உறவுகளும் அறியாத பிறருக்கு சமயத்தில் வலிய உதவுதல். அவர் விரும்பாததுன்னு பார்த்தாக்க இறைச்சல், அறிவுபூர்வமாக இல்லாத தவறுகள் ஏற்படுதல், சூதுவாது, வஞ்சனை, நல்ல தன்மை இல்லாதவருடன் கழிப்படும் நேரங்கள், இவரிடமே குடிகொண்டுள்ள இவரின் சொந்த அனல் கக்கும் கோபங்கள். இந்த அறிமுகம் எல்லாமே அவங்களுடைய செல்ல மகள் நமக்காக கொடுத்திருக்காங்க. அண்ட் இப்ப நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அவருடைய படங்கள் 25 ராகவன் ஐயா அவருடைய யோகாசனத்தில் மெய் சிலிர்க்கிற மாதிரி இருக்கு. சிலிர்ப்பூட்டும் புகைப்படங்களாக இது இருக்கு. ரொம்ப ஆர்வமும் இதெல்லாம் பார்க்கும்போது வருது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது பத்மாசனம், சிரசாசனம்,
அண்ட் சாரி, இது அடுத்த பாஸ்டர். உத்யானா, உத்தியானா, சலபாசனா, மயூராசனா. இத்தனை புகைப்படங்கள் 25. இப்ப ஐயாவுடைய வயது 75. இத்தனை யோகாசனங்கள் அந்த இளம் வாலிபரா அவர் வந்து செஞ்சிருக்காரு. இது அவருடைய பிளாஸ்டிக் முத்து மணிகளால, கலர் மணிகளால இந்த மண்டபத்தை அவர் தயாரிச்சிருக்காரு. கீதாபதேச தேர் இது, கீதா உபதேசம். இந்த வேக்ஸ் டால்ஸ். அவருடைய ஓவியங்கள். ஆயிரத்தி 986 இதை வரைஞ்சிருக்காரு ஐயா. சோ இந்த அறிமுகத்தோட இது அவருடைய செல்ல மகள் அனிதா மேடம் சிஸ்டர் நமக்காக அமைச்சு வச்சிருந்தது. ஐயா, உங்களுடைய நேரம். எங்கள் எல்லாருடைய மனமார்ந்த மரியாதைக்குரிய வணக்கங்கள். நன்றி ஐயா. நன்றி அண்ணா. நன்றி அம்மா. காட்டுகிறேன், கட்டி போடுங்கள். ஸ்ரீ அன்னையே நமோ நமகா. கூடியிருக்கும் அனைத்து அன்பர்களையும் இந்த ராகவனாகிய நான் ஒவ்வொருவராக குரோம்பேட்டையிலிருந்து வணங்கி மகிழ்கிறேன். முதல்ல சரணாகதி. அன்னையிடம் அல்ல, உங்களிடம். என்னுடைய அறிவின் வளர்ச்சி 10 வயசு, அவ்வளவுதான். பாக்கி 66 என்னுடைய உடம்புக்கானது. கூட்டி கழிச்சு பாருங்க, என் வயசு உங்களுக்கு புரியும். பாலகுமாரன் என்பார்கள் அல்லவா, நான் பாலகிழவன். இப்படியான பாலகன் இந்த சபையில செய்யற தவறு எல்லாமே உங்களால மன்னிக்கப்படும் தானே? அப்படியே நம்புகிறேன். நன்றி. விஷயத்துக்கு வருவோம். காட்டுகிறேன், கட்டி போடுங்கள். காட்டுவதெனமோ காட்டி விடுகிறேன். நீங்க கட்டுவீங்களோ, அல்லது இறைவன் உங்களை கட்டி போடுவானோ, அல்லது இறைவி உங்களை கட்டி போடுவாளோ, எதுவும் எனக்கு தெரியாது. சிறுத்தை கிராமத்தில் நுழைஞ்சிட்டா ஃபாரஸ்ட் ரேஞ்சரிடம் போய் எந்த வீட்டுல சிறுத்தை நுழைஞ்சிருக்கு என காட்டத்தான் காட்டலாம். சிறுத்தை பிடிக்கிறதெல்லாம் ரேஞ்சருடைய வேலை. நாம போய் பிடிக்க முடியும்? ரேஞ்சருடைய வேலை. அதாவது ஒளிந்திருக்கும் பகவானை, பக்தியை முன்வைத்து சிறைபிடிப்பதெல்லாம் ரேஞ்சர் எனும் பக்தனாகிய உங்கள் வேலை அப்படின்னு சொல்ல வரேன். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வீடு ஒரு சிறுத்தை அப்படின்னா பரவாயில்ல. பிரபஞ்சத்துல பல கடவுள்கள் அப்படின்னும் போது, பல கடவுள்களா? என்னையா இவன் அஸ்திவாரத்தை ஆட்டுறான், ஒன்றே குலம் ஒருவன் தானே தேவன் அப்படின்னு சொல்லி புருவத்தை தூக்குறீங்களா? அது என்னமோ உண்மைதான். நான் ராகவன். அதோ ஒருவர் கடைசி நாற்காலியில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவரு பெருசு விஷயத்துக்கு வா, சுத்தாத அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பெருசு, எவ்வளவு பெருசு, எதை வச்சு அளந்தாரு? ஒண்ணுமே புரியல. எல்லாம் புரிஞ்சுட்டா அப்புறம் என்ன இருக்கு? அப்போய் இது என்னுடைய செல்ல மகள். மூதேவி, இங்க வந்துட்டு போடா. இது என் தந்தையின் அன்பு அழைப்பு. சித்தப்பூ. இது யாருன்னா என்னுடைய அண்ணன் மகன் மமுய். ஆஹா, இது என் மச்சினிச்சி நக. இது என் மனைவி பேராண்டி, என் பாட்டனார். தாத்தாவை என் பேரன். இல்ல ராவா,
இது ஊர் பெரியவர். லூசு ராகவா, என் நண்பன். ஏங்க, நான் ஒரு ராகவன் தானே, ஆனால் எத்தனை பெயர்கள், எத்தனை வெளிப்பாடுகள் பாத்தீங்களா? ஒருவனுக்குத்தான் எத்தனை ரூபங்கள், எத்தனை விதமான அழைப்புகள் தெரியுதா? அப்படித்தான் கடவுளும் ஆணாயும் பெண்ணாயும் ஆட்டிப்படைக்கும் பலவாயும் உருக்கொள்கிறான். ராமன், சீத்தை, சீனிவாசன், சிவன், அல்லா, இயேசு, முகமது, திருப்பூர் சுந்தரி, ஐயனார், இன்னும் என்னென்ன எல்லாமாய் நிற்கும் பரம்பொருள் அவன், அவள், அது, அந்த சக்தி. அதுதே ஸ்ரீ அன்னையும். அனைத்துமே அந்த அன்னை. அந்தந்த பக்தர்களுக்கு அவரவர்களின் பரம்பொருள், தப்பில்லை. ஒன்று பலவாயும் பலது ஒன்றாயும் திகழ்வது அப்படி ஒன்றும் புரியாத புதிர் இல்லை, ரகசியமும் இல்லை. மூடிய வரைக்கும் தான் ரகசியம். ஞானம் வந்து விட்டால் ரகசியங்களும் ஆச்சரியங்களும் அற்றே போய்விடும். உண்மைகள் உணரப்படும் போது அவைகள் வந்து விட்டதற்கு அடையாளமே பேரமைதிதான். என்ன பேரமைதி? கல்லை உள்வாங்கிய தடாகமாக சாதகம் உன்மத்தமாகிறான். ஆரவாரம் இல்லாதவன் ஆகிவிடுறான். சலனம் இல்லாம இருக்கான், ஆனந்தப்படுகிறான், என்னென்னமோ ஆகிறான். ஆக ஞான முதிர்வின் அடையாளமே அபரிமிதமான அமைதிதான். அந்த அமைதிக்கு ஆழம் நிறைய வேண்டும். ஆமாம், பிச்சை பாத்திர கொள்ளளவுக்கு தகுந்த மாதிரி தானே பிச்சை வந்து சேரும் இல்லையா? சுயசரிதையோ சுயபுராணமோ போர் தான் அடிக்கும், நானும் ஒத்துக்கிறேன். அதே சமயம் அப்துல் கலாம் வாழ்க்கை சரிதம் எழுச்சியை கொடுக்குமா இல்லையா? கண்ணன் கதைகள் கீதை வழியை காட்டும். ராமன் கதைகள் வாழ்வியலை செம்மைப்படுத்தும். தெனாலிராமன் கதைகள் ஆசியத்தையும் கொடுக்கும், உள்ளே அர்த்தபுஷ்டியான விஷயங்களையும் புகட்டி விடும். இந்த கிழவன் கதையையும் இங்கே கொஞ்சமாக காட்டுகிறேன். தெனாலியின் கதையாகத்தான் சற்று பாருங்களேன். சில பல விஷயங்கள் ஆங்காங்க புலப்படும். கட்டுரை தலைப்பான காட்டுகிறேன் கட்டி போடுங்கள் என்பதுக்கு அடையாளமும் இருக்கும், இல்லாம போயிடாது. இப்படி இறைவனும் அவனுடன் உறவாடுவதும் பின்னி பிணைந்ததுதான் வாழ்க்கை. அப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கல்ல, உங்களுக்கல்ல, எல்லோருக்குமே. நெடுக்கு நூலிழைகளும் குறுக்கு நூலிழைகளும் சேர்ந்ததுதான் நம் ஆடைகள். நூல்களின் சங்கமும் நம் ஆடை. நம்ம ஆடைய என்னைக்காவது நூலா பார்த்திருக்கோமா? அல்லது ஆடையில நூலை பார்த்திருக்கோமா? நூல் ஆடையை பார்த்திருக்கோமா? ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி புரிந்தும் புரியாமல் இருப்பவன் காட்டப்பட்டு விட்டால், தென்பட்டு விட்டால், புரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் பிறகு என்ன, கட்டி போட வேண்டியதுதானே. எப்படி? ராமன் குகனை கட்டிய பாங்கா? ராமன் அனுமனை ஆற தழுவியதா? ராமன் விபீஷணனை ஆலிங்கனம் செய்ததா? ஏன் நண்பர்களே, இதில் யார் யாரை தழுவினார்கள்? யாருக்கு ஆசை அதிகம் இருந்தது? எவரின் பிடி வலுத்திருந்தது? எங்க யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். அசை போடுங்கள். உணவின் அசை போடுதல் உடலுக்கு வலிவு. ஞான விசாரங்களின் அசை போடுதல் ஞான தெளிவுக்கு வலிவு. நான் என் அம்மா வயிற்றில் 6 மாத குழந்தை. பிறக்க இன்னும் 4 மாதங்கள் தான் இருந்தன. இது ஒரு பொது கணக்கு தான். என்னமோ தெரியவில்லை, போய் என்ன பெருசாக ஆகப் போகிறது, நாம் என்ன சாதித்து விட போகிறோம், அல்லது நமக்கு இந்த பிரபஞ்சம் என்னத்தை கிழிச்சிட போகுது அப்படின்னு நினைச்சேனோ என்னமோ தெரியல. 1 மாசம் கூடுதலாகவே அம்மா வயிற்றில் தங்கி வெளியில வரத்துக்கு மனம் இல்லாம 11ஆம் மாதம் தான் வெளிவந்தேன். இது உண்மை. என் தந்தை இராணுவத்துல பணிபுரிஞ்சு வந்தார். 2ஆம் உலகப் போரில் எல்லாம் ஆங்காங்கே குண்டு போட்டவர். என் தாயின் மீதும் ஓர் கையெறி குண்டை போட்டார். ஆம், வடக்கே சென்றவர் ஏதோ மனமாற்றத்துல அனைத்து உடைமைகளையும் கங்கையில சமர்ப்பணம் செஞ்சுட்டு சந்நியாசம் போட்டுட்டு போயிட்டார். அவர் வீசிய அந்த குண்டுதான் போர்க்களத்து குண்டுகளை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. யவன பருவத்தில் என்னுடைய தாயாருடைய எல்லா கனவுகளும் சிதைந்தன, சின்ன பின்னமாய் போச்சு. வேற என்ன சொல்றது?
என் தாய் வழி பாட்டியும் தாத்தாவும் கொடுத்த ஆதரவால தான் என் அம்மா என்னையும் கொல்லாம தன்னையும் மாய்த்து கொள்ளாம இருந்தாங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னால பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் என்கிட்ட தான் இருக்காங்க. வயது 100 கடந்தவள். எனக்குத்தான் எத்தனை நல்ல பெயர்கள். பிறக்கும் போதே அப்பனை விழுங்கிய குழந்தை, பிறக்கும் முன்னாலேயே அப்பனை விரட்டிய பிள்ளை. சமூகம் என்னை அப்படித்தான் அடையாளம் காட்டின. நாட்கள் வாரங்களை உருட்டின, வாரங்கள் தன்னுடைய போக்குக்கு மாதங்களை உருட்டின, மாதங்கள் வருடங்களை உருட்ட உருட்ட காலங்கள் உருண்டோடி வேகமாக சென்றன. தந்தை வழி உறவுகள் கதவுகளை சாத்தி கடமைகளை முடித்துக் கொண்டு விட்டன, முறித்துக் கொண்டு விட்டன. தாய் வழி உறவே எங்களுக்கு கஞ்சி ஊத்தியது. என் தாய் வழி பாட்டனார் தன்னுடைய சொத்துல பாதியை கரைச்சு என் அப்பாவை வடக்க சல்லடை போட்டு சலிச்சிருக்கார். எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னுட்டு. தகப்பனார் சிக்கவில்லையே, மாயமாக இருந்தார். ஆனால் எப்படி என் தாய் கற்புக்கரசியாய் இங்கு திகழ்ந்தாலோ, என் பிதாவும் எங்கோ ஒரு மிக தீவிரமான யோகீஸ்வரராக திகழ்ந்திருக்கிறார். பின்னால் அது உங்களுக்கு தெரிய வந்தது. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. நான் பாட ஆரம்பிக்கல, கொஞ்சம் பாட்டும் பாடுவேன். இருவரிடமும் குற்றமில்லை. என்னை பொறுத்தவரை நான் இப்படித்தான் இதனை பார்த்தேன், புரிதல் கொண்டேன். கணவன் மனைவி உண்டு, உறவு உண்டு, உறவால் ஒரு வரவு உண்டு. இதோ உங்க முன்னால பேசிட்டு இருக்குதான் அந்த வரவு. அந்த வரவு வரும் முன்னே பிரிவும் உண்டு. சன்னியாசத்தை தான் போயிட்டாரு. 3 புள்ளிகள். கணவனுக்கு மனைவியின் சுகம் கிடைக்கக்கூடாது, மனைவிக்கு கணவன் சுகம் கிடைக்கக்கூடாது. தந்தைக்கு பிள்ளை உண்டு, ஆனால் மைந்தனின் பணிவிடைகள் அப்பனுக்கு போகாது, தந்தையின் ஸ்பரிசம் கூட மைந்தனுக்கு கிடைக்காது. இப்படியான 3 ஜென்மாக்கள் கழிய வேண்டும். சரி, அந்த 3ஐயும் பிடிச்சு போடு. கடவுள் பிடிச்சு போட்டு விட்டார். பகவானின் கணக்கும் புள்ளி கோலங்களும் அலாதியானவை அல்லவா? எங்கள் ஜென்மாந்திர கழிவுக்கு அம்மா அப்பா இறைவனை எப்படி சபிக்க முடியும்? அவர்கள் யாரையும் எந்த குறையும் கூறவில்லை, நான் கூற முடியாது அப்படிங்கிற அசைக்க முடியாத ஞானத்தை சிறு வயசுலேயே நான் பெற்றுவிட்டேன். இத கதையாக மட்டும் நீங்கள் பார்க்கலைன்னா இறைவனின் உடன் வரும் நிலைகள் நன்கு புலப்படும். அவன் உடன் வந்துட்டு தான் இருக்கான். அவன் உடன் வராமலா இந்நிகழ்வுகள் நடந்தன? இப்படியாக நிகழ்வுகளை மண்டையில் ஜெரிக்க கற்றுக்கொண்டேன். வயிற்றுல சாப்பாடு ஜெரிச்சுக்கிட்டேன், மண்டையில இப்படி விஷயங்களை ஜெரிச்சுக்கிட்டேன். எனக்கு 2 இறப்பை, வயிற்றுல 1, தலையில 1. என் கதை சிலருக்கு மொட்டலர்ந்த மலராக சில விளக்கங்களை அல்லது பூரணத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெய்யன்பர்களே, என்ன உன் சரித்திரம் ஒரு பெரிய ராமாயணமா பாகவதமா? சும்மா போடா என கேட்க தோன்றுகிறது அல்லவா? ஆனால் ஒருவரின் வாழ்க்கை நிலைகள் வேறொருவருக்கு எவ்வளவோ பாடங்களை கற்றுக் கொடுப்பது இல்லையா? இங்கு ஒரு மெசேஜையும் கொடுக்கிறேன். அன்பர்களே, இப்படி சில இடங்களை தொட்டு படிப்பதில் தனது சிக்கல்கள் தீர்வதைத்தான் அன்னைக்கு ராமாயணம் படி, இங்க வா, சுந்தரகாண்டத்துல இந்த சர்க்கத்தை படி, இப்படி தீர்வு கிடைக்கும், என்னென்ன பலன் உண்டு அப்படின்னு பெரியவங்க கூறினதெல்லாம் அதான் காரணம். என்னை சரித்திர நாயகனாக மட்டும் நான் கூறிக்கொள்ளவில்லை நண்பர்களே. ஆனாலும் ஒருவேளை அவை சிலருக்காவது பலனளிக்காதா என்ற ஆதங்கமான எதிர்பார்ப்பு தான். ஏன் நண்பர்களே, ஸ்ரீ அரவிந்தர் என்றோ எழுதி முடித்து வைத்து விட்டதுதானே சாவித்திரி காதை. இன்று நாம் ஒவ்வொரு சென்டரிலும் சாவித்திரி பாராயணம் செய்யத்தானே செய்கிறோம். உள்முகமாக மனதை திருப்பி பாருங்கள், கருத்துக்கள் புரியும். நான் சொல்ல வருவது தானாகவே புரியும். சத்துள்ள கதைகள் சங்கடங்களை தீர்க்கும். சாவித்திரி கதையை படிக்காதீர்கள். அது எல்லாம் சொல்லிட்டு சாவித்திரி கதையை படிக்காதீங்கிறானே. ஆமா, சாவித்திரி கதையை தயவு செய்து படிக்க வேண்டாம். என்ன செய்யணும்? நன்றாக உழுதிடுங்கள். மனமெனும் நிலத்தை சாவித்திரி என்னும் கலப்பையால உழுதிடுங்கள். அப்போ ஏராளமான நெல்மணிகள் விளையும். வெறும படிக்காதீங்க, உள்ள வாங்குங்க. அதுக்குத்தான் சாவித்திரி. கம்பராமாயண செய்யுள், பெரிய புராண செய்யுள் அப்படின்னு தமிழ் வகுப்புல முதல்ல வந்து செய்யுள் எல்லாம் படிக்கப்பட்டு பதவுரை பொழிப்புரை எல்லாம் சொல்லப்பட்டு தமிழ் ஆசிரியர்கள் நம்ம மனசுல அதெல்லாம் பதிப்பாங்க இல்லையா?
அப்படித்தான் இந்த சொற்பொழிவிலும் இந்த ராகவ காதை கூறப்பட்டு கூடவே பதவுரை பொழிவுரைகளாய் சில விஷய ஞானங்களையும் ஊட்ட முயற்சி செய்திருக்கிறேன். தர்மாம்பாள் என்கிற தர்ம டீச்சர் ஒருவர், எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர், எங்கள் வீட்டுக்கு எதிரில் குடியிருந்தார். அந்த கால கைமண். நான் அந்த கால கைமண் சொல்கிறேன்னா இருக்கு, விஷயம் உண்டு. அவங்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் என்னென்னமோ ஒரு மூலையில உட்கார வச்சிருவாங்க. பாவம் தான், அவங்களுக்கு மூளை இல்லையா, அவங்களுக்குள்ள எழுச்சி இல்லையா, எல்லாம் உண்டு. சரி, அதை பற்றி பிறகு பேசுவோம். அந்த கைமண் நிலைகள் எல்லாம் பேசுவது என்றாலே எனக்கு 1 மாதம் பேசுவேன் அவர்களிடம் இறக்கப்பட்டு. சரி, என் அம்மாவை அந்த தர்மாம்பாள் டீச்சர் கூப்பிட்டு, எனக்கு அவங்க 3வது வகுப்பு டீச்சர், அவங்க 1வது வகுப்பு டீச்சர், மன்னிக்கணும். என் அம்மாவை கூப்பிட்டு, ராஜி, உன் வீட்டுக்காரர் தான் ஓடி போயிட்டாரு, ஓடி போனவர் நீ திரும்புவார் நான் நினைக்கிறேன். அதே நினைப்புல ஏன் நேரங்களை வீணடிச்சிட்டு இருக்கு? நீ இசைவாணி தானே, உனக்கு தான் கர்நாடக சங்கீதத்துல உனக்கு உன் குருநாதர்கிட்ட நல்ல பயிற்சி உண்டு, அத உன்னுடைய ஜீவியத்துக்கு பயன்படுத்திக்கோயே. மேடை கச்சேரி மட்டும் செய்துட்டு இருந்தா போதுமா? நீ உத்தியோகத்துக்கு போ, கவர்மெண்ட் பாட்டு பரீட்சைகள் எல்லாம் எழுதி சர்டிபிகேட்டுகளை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ஊக்குவித்திருக்காங்க அந்த அம்மா. பாதி போட்டு இருக்கிறாங்க. நீ உன் காலத்தை ஓட்டிடுவ. உன் பையன் எதிர்காலத்தில் மாமன்கள் துணிகளை துவைத்து அவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டு அடிமை சாசனம் எழுதி தரணும்னு நினைக்கிறேன், உன் பையனும் அப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மணி. அன்பர்களே, இங்கேயும் மெசேஜ் இருக்கிறது பாருங்கள். ஓர் விளக்கால் மற்றொரு விளக்கை ஏற்றுவதுதான் அது. நான் வேகமாக நேரத்தை கருதி வேகமாக போகிறேன். தொட்டு தொட்டு சொல்வதா இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாட்கள் பிடிக்கும். தர்ம டீச்சர் எப்பேற்பட்ட கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறார். போர்டு போட்டு கவுன்சிலிங் கொடுத்திருந்தால் ஒரு 5000 அல்லது 10,000 சார்ஜ் பண்ணிருக்கலாமோ? இந்த காலத்தை போல் அவரவர்களுக்கு 1000 தெரியும், நீ யாரு பேசாமல் கிட அப்படின்ட்டு ஒதுங்கி போகல. MBAவும் NCAவும் சோசியாலஜியும் படிக்கவே இல்லை. பரோபகாரம் என்பது அந்த காலத்துல ரத்தத்துல ஊறிவிட்ட ஒன்று. அன்பர்களே, இன்னைக்கு சமூகத்துல இது வழக்கொழிந்து போயிடுச்சு. நம் பேரன் பேத்திகள் வரையிலாவது பரோபகாரம் என்பதை பரவி நிற்க தயவு செய்து பாடுபடுங்கள். நீங்கள் அன்னையை வழிபட்டால் மட்டும் போதாது. சந்ததியினரிடம் இந்த நற்குணங்களை விதைத்தால் ஸ்ரீ அன்னை தன்னுடைய போர்ஷனுக்கு அங்கேருந்து ஓடி வந்து தண்ணீரை விட்டு ஒரு பெரிய விருட்சமாக வளர்த்து விடுவாள். சொசைட்டிக்கு செய்யும் கடமை நம் அன்னைக்கே செய்த பலனாகும். உங்களுக்கு தெரியாததா? அன்னை வழிபாடெல்லாம் 1970களுக்கு பிறகு விமர்சையாக உள்ளது. முன்னால கிடையாது, பின்னால கிடையாது நான் சொல்ல வரல. என் கதையை ஊட்டிய வருடங்களை குறிப்பிட விரும்புகிறேன். தர்ம டீச்சரின் ஹிதோபதேசம் 1950களில் நடந்தது. அப்போதெல்லாம் ராமர், கிருஷ்ணர், மாரியம்மன், அவரவரின் பிராச்சீன கோயில்கள், சம்பிரதாயங்கள், குல தெய்வ வழிபாடுகள் தான் உண்டு. எங்களுக்கு வடுவூர் ராமர் தான் குலதெய்வம், மன்னார்குடி செங்கமல தாயார். இங்கும் மெசேஜ் உண்டு. அன்பர்களே, இன்றைய நம் அன்னை அன்றைய எங்கள் செங்கமல தாயாருக்குள் இல்லாமலா போயிருக்கிறாள்? நன்கு கவனியுங்கள். அல்லது அந்த ராமனைத்தான் தாண்டி நான் அன்னை வழிபாடெல்லாம் மேற்கொள்ள மாட்டேன் என்றா என்று கூறி நிற்கிறேன்? எங்கும் எதிலும் மகாசக்தி நிறைந்து கருணை அம்சமாக வீற்றி இருக்கிறது. சக்தி அப்படி வீற்றி இருக்கிறது. அது ஆணோ பெண்ணோ அது அப்புறம். இன்று அப்படி கண்டேன், அன்று அப்படி கண்டேன், இன்று இப்படி கண்டேன். ஆக என்னுடைய கண்ணுதல் என்பது தட்டுக்கட்டு திருந்து விடாமல் மாறாத தெய்வீகமாகவே இருந்திருக்கிறது. நானா அப்படி தெய்வீகமாக வைத்துக் கொண்டேன்? அல்ல அல்ல. இருக்க செய்வது அந்த மா சக்தி. அன்று செங்கமல தாயார், என்று ஸ்ரீ அன்னை. என்ன இது பச்சோந்தித்தனம் அப்படிங்கிறீங்களா? நிச்சயம் இல்லை. இரண்டையும் ஒன்றாகவே காணும் சக்தியை, மா அறிவை, மா உணர்வை அந்த மா சக்தி அளித்துள்ளது என்பதாகத்தான் நான் உணர்ந்து கூறுகிறேன். மற்றும் ஒரு செய்தி, சில பக்தர்கள் என்ன இது அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் பிற படங்களை பூஜிக்கலாமா என அறிவுரை கூற முற்படுவது உண்டு. என் வரைக்கும் கூட வந்து நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்காது அப்படிலாம் இருக்காதுன்னு. விதண்டாவாதங்களை அறிவால் எதிர்கொண்டு மெல்ல வெளியில வாங்க. கால கிரமத்துல அன்பர்களின் மனோநிலையை மேம்பட செய்ய நாம் நம்ம அன்னையிட்டேயே வேண்டுப்போம்.
வேற என்ன செய்யுது? பலன் இல்லாமல போகும்? நிச்சயமாக மாற்றுவாள். தர்மு டீச்சரின் உள்ளே செங்கமல தாயார் ஸ்ரீ அன்னை இருந்து என் அம்மாவுக்கு காட்டிய வழி சூப்பராக ராஜபாட்டையாக அமைந்தது. என் தாயார் வீட்டை விட்டு வெளியே வந்து இசை ஆசிரியையாக வேடம் பூண்டார். வாழ்க்கை என்பதே வழி முழுவதும் மாறி மாறிய வேடம் எடுத்தல் தானே. நானும் என் அம்மாவுமான இருவர் கொண்ட தனி வாழ்க்கை 1950களின் நடுப்பகுதியில் தொடங்கியது. எத்தனையோ இடர்பாடுகள். எதை சொல்ல, எதை விட. அப்படியே 100க்கும் மேற்பட்ட பக்கங்களை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு செய்வோமா? இதோ செய்து விட்டேன். அப்பாடா, ரொம்ப பேருக்கு நிம்மதி. எப்படியோ மிக பரிதாபமாக முடிந்திருக்க வேண்டிய என் அம்மா வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் மெதுவே துளிர் விட ஆரம்பித்தன. நான் படித்ததும் வேலைக்கு போனதும் எல்லாமே இறைவனின் கண்ணாமூச்சி விளையாட்டு தான். அம்மா வழியிலேயே நானும் 17 வயதில் 17 ரூபாயை மட்டும் கையிருப்பாக கொடுத்து என்னை தனியனாக்கி தானும் தனியலாகி என்னை வேலை தேடி போக அனுமதித்தாள் என் அம்மா. இருப்பதே 2 பேரு, அப்பா வேற இல்ல, போடா நீயும் அப்படின்னு அனுப்பிச்சாங்களே ஒழிய ஐயோ நீ என்னோடய இருக்கணும்னு சொல்லல. அவங்க பொம்பளை, அவங்க வந்து கணவன் இல்லாதவன், இதெல்லாம் சொல்லிட முடியுமா? எல்லாருக்கும் எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மென்டல் பவர் பாருங்க. நேற்று வரை அம்மாவின் தலைப்பையே பிடித்து திரிந்து கொண்டிருந்தாலும் இன்றைய தனி வாழ்வின் நீக்கு போக்குகளையும் மிக சுவாரஸ்யமாகவே ரசிக்க ஆரம்பித்தேன். அம்மாவுடன் வயலும் வயல் சூழ் நிலம், ஆறு, குளம், தோப்பு, துறவு என சுற்றித் திருந்த நான் போய் அமர்ந்தது காடும் மலையும் கரடும் மலைசூழ் பாழியும் பள்ளத்தாக்குகளும் தான். தனியனாகி வெளிப்போந்த எனக்கு கிடைத்ததும் தனி குவார்டர்ஸ். எதுவும் ஒரு பொருட்டில்லாமல், எதற்கும் பயம் என்பதையே உணராமல் தனிக்காட்டு ராஜாவாக என் சாம்ராஜ்யத்தை நண்பர்கள் வட்டாரத்தில் பெரிதாக விரிவுபடுத்திக் கொண்டேன். அன்பால் அனைவரையும் அரவணைக்கும் குணம் நல்ல வேளையாக எனக்கு கை வந்திருந்தது. இந்த காலத்தில் நாடக நடிகனாகவும் நாடக இயக்குனராகவும் கூட புது உருவங்கள் கொண்டேன். நாடகத்துல மட்டுமா நடிச்சேன்? வாழ்க்கையிலையும் ஒரு நடிகனாகத்தானே இருக்கிறோம் எல்லாரும். பார்க்க போனால் உங்களையெல்லாம் பார்த்தால் யார் எப்பேற்பட்ட நடிகர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு அம்மா சும்மா பேசாம உட்காந்துருக்கோம், அதுக்கிட்ட போய் வாயை கொடுத்து பாருங்க, அடையப்பா அந்த மாதிரி லைஃப் எல்லாம் நம்ம தாண்டியே நம்ம வந்திருக்க முடியாது. அவ்வளவு ரூபங்கள் எடுத்திருப்பாங்க அந்த அம்மா. ஆக அம்மா தனியே இசையாசிரியாக இருந்தாலும், எங்கேயோ தனியாக வளர்ந்து வந்தாலும், அவளும் நிறையவே சொசைட்டியில் தனி முதிரையை பதித்துக் கொண்டு உயர்ந்தாள். காடு மலையிடையே வாழ்ந்த வாழ்க்கையை விடுத்து மலையிலிருந்து மேல தரை இறங்கினேன். ஹில்ஸ் டு பிளேன்ஸ் வந்து சேர்ந்தேன். அவ்விடத்தை வேலையும் ஹில்ஸ்லயும் பர்மனண்ட் தான் வேலை, பிளேன்ஸ்லயும் பர்மனண்ட் தான் வேலை. ஆனாலும் அங்க மலையிடையே வாழ்ந்த வாழ்க்கை, அதை ரிசைன் செய்தேன். வேலையை ரிசைன் செய்யவும், மாற்றம் கொள்ளவும், குடியை பெயர்த்து கொண்டு வேறு புது இடத்துல குடி புகுவதும் எல்லாவற்றுக்கும் எனக்குள்ளேயே போதிய தெரிதல்களும் பயிற்சிகளும் அந்தந்த வயதிலேயே இருந்தன. அவள் அம்மா போட்டியது எனக்கு பால் அல்ல, ஞானப்பால் இல்லையா? காணா தந்தை, கண்காணா தூரத்தில் அம்மா. இந்த சூழ்நிலையில் சின்ன வயதிலேயே முக்கிய முடிவுகளை கச்சிதமாக தனியனாக நானே எடுக்க முடிந்தது என்றால், பல விஷயங்களில் என் அம்மாவும் முந்தைய காலத்தில் அப்படித்தான் முடிவிட்டு செயல்கள் புரிந்து வந்தது. எனக்கும் ட்ரைனிங் ஆகி இருந்தது. நான் பள்ளி படிப்புடன் வேலைக்கு சென்று விட்டேன், கல்லூரிக்கு செல்லவில்லையே என என் அம்மா கவலைப்பட்டது உண்டு, வருத்தப்பட்டது உண்டு. கவலையை விடு அப்படின்னு சொல்லி நான் கல்லூரியிலேயே வாசம் கொண்டேன். அதாவது கல்லூரியில் படிப்பு என்றால் 3 முதல் 5 ஆண்டுகளோடு சரி. இங்கே கல்லூரியில் நான் பல 10 ஆண்டுகள் வாசம் செய்தேன். ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன் நினைக்காதீங்க. கல்லூரியில தான் வாசம் செஞ்சேன்னு சொன்னேன். கல்லூரியோட கிளாஸ் ரூமுக்கெல்லாம் போய் நான் வாசம் செய்யல. ஐயோ, அது நமக்கு ஒத்து வராது. தமிழ்நாடு அரசின் தட்டச்சராக உள்ளே நுழைந்தேன். கல்லூரி கல்வி உதவி இயக்குனராக அதிகபட்ச உயர்நிலை அவ்வளவுதான். சுமார் 40 ஆண்டுகள் மர நாற்காலியை தேய்த்துவிட்டு பணி முடித்து வீடு திரும்பினேன். இங்கும் மெசேஜ் உண்டு நண்பர்களே. நானாக வேலைக்கு போயிருந்தால் அது எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் என் அம்மா தெய்வ பக்தி மிகுந்தவள் என்று சொன்னேன் அல்லவா? அப்போது எங்கள் வீட்டுக்கு மிக மிக சமீபமாக ஓர் மாரியம்மன் கோயில் இருந்தது. அந்த அம்மனை தினமும் மனமுருக தரிசித்து வருவாள் என் அன்னை.
அப்போது ஸ்ரீ மாரியம்மன் துணை பெற்றவர்களாக இருந்தோம். செங்கமலா தாயா போய் இப்பொழுது மாரியம்மனா நினைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு தெய்வம் அப்படி தெய்வத்துடன் என்னை வேலைக்கு அனுப்பியதால், என் அம்மா எனக்கு அப்படி வேலைக்கு அனுப்பிச்சதுனால என் கேரியர் முழுவதும் ஏதோ ஒரு தெய்வம் என்னை மாற்றி மாற்றி பார்த்து கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. ஷிஃப்ட் டியூட்டி போட்டு அதெல்லாம் வேலை செஞ்சதோ என்னமோ அந்த தெய்வங்கள். அது அந்தந்த தெய்வங்களின் தலைவலி. எனவே என்னை ஜாக்கிரதையாக பணி முடித்து திரும்ப கொண்டு விட்டு போச்சு தெய்வ குழுமம். 1966 பணியாற்ற சென்ற உலகமறியா சிறுவன் எல்லாம் கற்றுணர்ந்து கடைந்து எடுத்த உருவமாக 2006 வெளிவந்தேன். அன்று கூறினேன், அம்மா 17 என்ன நீ ரயிலடிக்கு வந்து வேலைக்கு போக ரயிலேற்றி விட்டாய். நானும் நல்ல விதமாக ஒரு குற்றம் குறையும் இன்றி ஒரு டீ கூட பொறுத்தையார்ட்ட வாங்கி சாப்பிடாம நல்ல நாய். அனைத்து இடங்களையும் எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் நல்ல, அது கெட்டவங்களும் இருந்தாங்க, இல்லாம இல்லை, எல்லார்கிட்டையுமே நல்ல பெயர் பெற்று யார்கிட்ட எப்படி பழகணும், கெட்டவன்கிட்டையும் எப்படி தப்பிச்சு வரணும் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சு இன்று பணி ஓய்வு பெற்று திரும்புகிறேன். இன்றும் நீ வீட்டின் வாசல்ல வந்து நின்று என்னை வரவேற்று விடு. இது போல் இந்த என்னுடைய வாழ்நாளிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு குறிப்பிட்டேன். இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். இது ஒரு அரிய பேரு. எனக்கு கிடைத்தது. சில பேருக்கு கிடைக்கலன்னா காரணங்கள் இருக்கு. என்ன சொல்ல முடியாது. என் பணிக்காலத்துல மிகச் சிறப்புற்றவனாக செயல்பட்டேன். அந்த பணியாளனை என்னிடம் கொடுங்கள், ராகவனை இங்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எல்லாராலுமே கோரப்படுவனாகவே தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்தேன். என்னை சுற்றி ஒரு நகைச்சுவை பட்டாளமும் உடன் இருக்கும். எப்பவும் நகைச்சுவை பட்டாளம் இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்த எப்படியா நகைச்சுவை தகுந்த பண்ணிடுவேன். என்னால நகைச்சுவை இல்லாம என்ன வாழ்க்கையை வாழவே மாட்டேன். பள்ளி காலத்து அது ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என்னை கொண்டு கடைசி காலத்துல விட்டுட்டு நீ எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வெட்டியான கூப்பிட்டு ஏதான பேசி சிரிப்பு மூட்டிட்டு தான் நீ அப்புறம் நெருப்ப மூட்டு அப்படின்னு சொல்லுவேன் அவனை. அப்படியான ஒரு ரசிகன் நான். புகைப்பட கலையில் சில மைல்களை எட்ட முடிந்தது. எண்ணிலடங்கா புத்தகங்களை படித்து மூளை வளர்ச்சி பெற்றேன். அப்படி தெரியலன்னு யாரும் முன்முணுக்காதீங்க. இலக்கியத்தில் புகுந்து கதை, கட்டுரை, கவிதைகள் புனைய தொடங்கினேன். தட்டச்சு பொறியில் ஓவியங்கள் வரைந்தேன். யோகாசனத்தை விரிவுபடுத்திக் கொண்டேன். சாக்பீஸ் பொம்மைகள், களிமண், மெழுகுவர்த்தி பொம்மைகள் வடிப்பதில் சில மைல் கற்களை கடந்தேன். ஆன்மீக தேடல்களும் வந்தது. அதிலும் சிறிது தாக சாந்தி பெற்றேன். மதிய உணவின் போது என்னுடன் சேர்ந்து சில குரங்குகள் டேபிளிலேயே வந்து அமர்ந்து ஏதோ என் விருந்தினர்கள் போல சுற்றி உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் பேசி விட்டும் செல்லும். அது பேசுறதெல்லாம் எனக்கு தான் தெரியும். அணில்கள் என் உள்ளங்கையில நட்பாடலுடன் வந்து ஏறி அமர்ந்து இறையை உட்கொள்ளும். காகங்களும் வந்து அந்த ஜன்னலுக்கு அண்ணன் இருக்காது, ஜன்னலுக்குள்ளேயே வந்து என் மேல உட்கார்ந்து அழைத்து உணவு உட்கொள்ளும். எல்லாம் என் கல்லூரி ஸ்டாஃப் டைனிங் ஹாலிலேயே நடைபெறும். என்னோடு கூடவே குரங்குகள் இரட்டை காலில் என் கையை பிடித்துக் கொண்டு நீள கரிடாரில் நடந்து வருவதை பார்க்கவே நண்பர்கள் கூடி நிற்பர். அப்போது அன்பும் புன்சிரிப்பும் மனிதனிடமிருந்து மனிதனுக்கு மட்டும்தான் வெகு சீக்கிரம் போய் சேரும், செலுத்த முடியும் அப்படின்னு தெய்வம் நினைக்காதே ராகவா. பிராணிகளிடமும் உன்னால அதே அன்பையும் அதே புன்சிரிப்பையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு உணர்த்தினார். இதுவும் ஒரு மெசேஜ் தானே. எந்த மெய்யன்பர்கள் வந்து பிராணிகளோட சகவாசம் இல்லாம அன்பு இல்லாம இருந்திருக்கிறாங்க சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கூட டிவியில ரமணர்களுடைய இதை பார்த்தேன். அவர் அந்த மயிலையும் அந்த மாடு கண்ணுகளோட இருக்கிறத பார்க்கும்போது இதுதான் எனக்கு தோணித்து. நான் ரமணர் அல்ல, சொல்கிறேன். எந்த பிராணிகள் எடுத்தும் நான் வெகு சீக்கிரம் பழகி விடுவேன். வளர்த்த ஒரு பூனைக்குட்டியின் இறப்பு என்னை வெகுவாக பாதிக்க அந்த நாளில் நான் முறைப்படி உண்ணா நோன்புடன் வருடாந்திர அஞ்சலியும் ஒரு வருஷமும் சமீப காலம் வரை அந்த பூனைக்கு செய்துதான் வந்திருக்கிறேன். அது விரும்பி சாப்பிடும் அப்பளத்தையும் நான் பிறகு என் உணவில் இருந்து நீக்கிவிட்டிருந்தேன். ஒரு அடையாளமாக நான் இனி யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன், நல்லபடி செட்டில் ஆகிவிட்டேன் என்பதை தைரியமாக தெரிந்து கொண்ட என்னுடைய சிற்றப்பன் பெரிய பெண்கள் என்னை அழைத்து, உன் அம்மா இப்படி பூவும் பொட்டும் வைத்துக் கொண்டு ஸ்கூலுக்கு போய் வருகிறாளே, என் அண்ணன்
அதாவது உன்னுடைய அப்பன் எப்போவோ கங்கையோடு போய் விட்டான். பெரியப்பா கூப்பிட்டாரு. அவருடைய இதுக்கு நான் கண் தெரியாத என்னுடைய தம்பி கண் தெரியாத பிச்சைக்காரனாக வடக்கே சுற்றி கொண்டிருக்கிறான் தெரியுமா? அப்பாவின் மற்றொரு சகோதரர் என்னை அழைத்து, உன் அப்பன் எப்பவோ பட்டாணிச்சியை கல்யாணம் செய்துகிட்டு போயிட்டான். இப்படி ஏதேதோ பேச்சுக்களாவே உள்ள குமுறல்கள், காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அன்னைக்கு அப்பப்பொழுது கடிதம் எழுதிவிடேன். என் கடிதத்தில் நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா இதெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு கடிதமும் காவியமாக இருக்கும். வேதனைப்படாதே, இதெல்லாம் உறவு மனங்களின் ஆசை விளையாட்டு, எல்லாவற்றையும் நன்றாக ரசி, ஆனால் ரணமாக்கி கொள்ளாதே அப்படின்னு குறிப்பிடுவேன் அடிக்கடி. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அப்படியே மனசு உட்கார்ந்து போயிடும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இது ஓர் உச்சகட்டமானது. எங்கே எதாக இருக்கும் சற்று சிந்தியுங்கள். ஒரே ஒரு செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதாவது யாருக்கு பிறந்தவனோ என எனக்கு ஒரு அவப்பெயர் உண்டு. ஆமா, என் பிறப்புக்கான அங்கீகாரம் சிலரிடமிருந்து கிடைக்கப்பெறவே இல்லை. ஆனாலும் பாரதி போல் வீழ்வேன் என நினைத்தாயோ என்றே மீசையை முறுக்கி நின்றேன். ஆம், அன்றைய காலத்து முறுக்கிவிடப்பட்ட என் பாரதி மீசை மிக பிரபல்யமானது. நான் வீழவில்லை. தெய்வங்கள் உண்டுதான், அதன் சக்திகளும் உண்டுதான். இல்லை என கூறுபவர்கள் கூறிக்கொண்டிருக்கட்டுமே. பிரம்மச்சாரி கிரகஸ்தன் இந்த நிலைகளுக்குள் என் வாழ்வில் நடந்த எத்தனையோ கதைகள், என் அப்பாவை சந்தித்த கதைகள், இன்ன பிறவையும் பேசிக்கொண்டே போனால் இந்த கூட்டத்தில் ஆல் லெஃப்ட் என்ற குறிப்பு போனில் வந்து விடும். எனவே அத்துணை சுவாரஸ்யமான நடப்புகளையும் இறையின் லீலைகளையும் நான் கொஞ்சம் பெரிதாக விவரிக்காமல் புறத்தே வைக்கிறேன். அவற்றையெல்லாம் கூறுவதென்றால் குறைந்தபட்சம் ஒரு முழு நாள் சொற்பொழிவு தேவைப்படும். மிகச் சுருக்கமாக கூறுகிறேன். என் அன்னை செய்த மாதவத்தின் பயனாக எனது 30வது வயதுல என்னுடைய தந்தையை நானும் என்னுடைய அன்னையும் ரிஷிகேசன் சென்று கண்டோம். சபரி எந்த நம்பிக்கையில் காத்திருந்தாள்? ஸ்ரீராமனை கண்டாளா இல்லையா? கனிகளை ராமன் உண்டானா இல்லையா? அவனிடம் கொடுக்கத்தானே காத்திருந்தாள். சபரியினுடைய நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் குறைந்ததில்லை என்னுடைய தாயினுடைய நம்பிக்கை. நிச்சயமாக கூறுவேன். என் திருமணத்திற்கு என் தந்தை மாயவரத்திற்கு வந்தார். இவன் என் பிள்ளைதான், இந்த பையனை எவ்வளவோ சிறப்பாக உருப்பெறச் செய்த இவன் அம்மா ஒரு மாபெரும் சக்தி என திருமணத்தில் அனைவர் முன்னாலும் கூறி டிக்ளேர் செய்தார். நான் அறிந்தேன், கம்மநாட்டி வளர்த்த கைஷடை இது அப்படின்ட்டு இவனை பல பேர் நம்ம சுற்றத்தினர் சொன்னதாக கேள்விப்பட்டேன். இப்பொழுது கூறுகிறேன், இந்த பெண் கம்மநாட்டி அல்ல, இந்த பையனும் கைஷடை அல்ல அப்படின்னு சொல்லி என்னுடைய பிறப்புக்கு என் 30வது வயதுல அனைவர் முன்னாலும் கூறி டிக்ளேர் செய்தது உடையவராலேயே அங்கீகாரம் கிடைத்ததாக ஆயிற்று. என்ன பாக்கியம் பார்த்தீர்களா? நல்லவேளை டிஎன்ஏ டெஸ்ட் அவதிக்குள் சமூகம் என்னை ஆட்படுத்தவில்லை. அவருக்கு கங்கையை மிகவும் பிடிக்கும். இன்று அவர் இல்லை, கங்கையில் ஜலசமாதி அடைந்து விட்டார். ஆனால் ஓர் வெறியுடன் அவர் உயிருடன் இருக்கும்போது என் தாய், என்னுடைய மனைவி, என் பெண் அனந்தலட்சுமி ஆகியோரை என் தந்தை தற்காலிகமாக தங்கியிருந்த ஒரு டாக்டர் வீட்டுக்கு உத்தரப்பிரதேசம் சென்று காட்டி ஆசி பெற்று வந்ததெல்லாம் தனி கதை. என் அம்மாவை ஸ்ரீ அன்னையின் மகா காளியாகவே அன்று நான் கண்டேன். என் அன்னை தன் வாழ்நாளில் எத்தனையோ பிரம்மாண்டங்களை தனிப்பெண்ணாக நின்று அனாயாசமா செய்திருக்காங்க. என் பிற்கால சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் அன்றே என் மனதை உழுது விதை விதித்திருக்கிறாள். ஓர் முகமதிய நல்ல பண்பான அனாதை பையன் அம்மாவிடம் வந்து சேர்ந்தான். வீட்டில் ஒருவனாக ஆதரித்து ஒரு அனாதை ஆசிரமம் சென்று அவர்களுடன் பேசி ஒரு சுயமர காண்டமே நடத்தி அந்த பையனுக்கு அங்கிருந்த பெண்களில்
அவன் தேர்ந்தெடுத்த அவனுக்கு பிடித்த ஒரு இந்து பெண்ணை திருமணம் செய்து வைத்தாள். ஜாதி மதங்களை நான் கடக்க எனக்கு அம்மா ஒரு சாலிடான கடத்தியாக இருந்தாள். இங்கு அம்மாவுக்கு பரமேஸ்வரி சக்தியாக திறந்தாள்னு நான் சொல்லணும். இல்லை, அப்படி கூட சொல்ல முடியாது. பரமேஸ்வரி அம்சம் என்னுடைய அம்மாவுக்குள் இறங்கி இயக்கி இருக்கிறது. சரியாக வருகிறதா? பிறகு ஒரு பழனிசாமி என்ற பையன் புதிதாய் ஊருக்குள் நுழைந்து பைத்தியமாக எல்லாரையும் அடிச்சு துன்புறுச்சிட்டு வந்தான். அந்த ஊர்ல அவன் வீசிய கல்லு என்னுடைய அம்மாவுடைய தலையையும் பதம் பார்த்தது. கோபப்படாமல் அவனிடம் இரக்கம் கொண்டாள் அம்மா. இப்படியான சந்தர்ப்பங்களில் இப்படியாக மாறுபட்டு சிந்திக்க வேண்டுமோ, செயல்பட வேண்டுமோ என எனக்குள் பயிற்சி என்னுடைய டீனேஜ்களிலேயே பதிந்தன. தினம் ஊர்குளத்தில் குளிக்க செய்து நல்ல ட்ரெஸ் கொடுத்து சிகை அலங்காரம் செய்து கொண்டு வரும்படி செய்து 3 வேளை சோறு 2 வேளை காப்பியெல்லாம் கொடுத்து காலக்கிரமத்தில் அருமையாக அவனை பைத்தியத்திலிருந்து முழுமையாக தெளிவித்தாள் அம்மா. ஒரு டாக்டர்கிட்ட போகல, ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கல. வீட்டின் காவல் நாயக அம்மா பள்ளி சென்று வரும் வரைக்கும் திண்ணையில் மேல உட்காந்து காவல் காத்துட்டு படுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். வெளியில எங்கேயும் போறதில்ல. அவன் பட்டியல் இனத்து ஜாதிக்காரன் என ஊரே அவனை தள்ளி வச்சிருந்தது. அவனை கல்லால் அடிச்சு ஏளனம் செய்த ஊராரினை என் அம்மா சமாளித்து இப்ப யாரு பைத்தியம்னு தெரியல. அவனிடம் பேச்சு கொடுத்து ஒரு 100 கடிதங்களை அவன் பயணப்பட்டு வந்த ஊர் பெரியவர்களுக்கு எழுதி இவனை பற்றி விசாரித்தாள். ஏடாப்பா இங்கே வந்து ஏது பண்ண, அவன் வெளியில வந்தவனும் இங்கெங்கோ என்னென்னமோ தெரிஞ்சிருக்கிறான். அவன் யாரோ கத்தியால தலையில குத்தி அவனுக்கு மூளை பிறண்டு போச்சு. எங்கெங்கிருந்து வந்த அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அம்மாப்பேட்டையில இருந்தீங்க அப்படின்னு. அம்மாப்பேட்டையா அப்படின்னு டக்குன்னு உடனே என்ன பண்ணாங்க அம்மா, ஒரு ஊர்னா அதுக்கு எப்படி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு. ஒரு ஸ்டேஷன் இருக்கும், ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாரு. எப்படியும் ஒரு பஞ்சாயத்து போர்டு இருக்கும், பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு. சும்மா போட்டு வைன்ட்டு உடனே அம்மாப்பேட்டை ஸ்டேஷன் மாஸ்டர், ரயில்வே ஸ்டேஷன் அம்மாப்பேட்டை, இது போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட் ஆஃபீஸ் அம்மாப்பேட்டை, பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து போர்டு அம்மாப்பேட்டை, இப்படி குருட்டாம்போக்கில் அடிச்சு விட்டு லெட்டர்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் போக்குவரத்து, தெரிஞ்சா யாரா இருந்தா வந்து அழைச்சிட்டு போங்க. எத்தனையோ பெற்றோர்கள் வந்து போயினர். உண்மையான பெற்றோர் கிடைக்கவே இல்லை. ஆனா அம்மா சளைக்கலையே. இங்கே ஒன்று கூறுகிறேன், என் அம்மா உடம்புக்குள் சர்வ நிச்சயமாக 4 அன்னை சக்திகளும் ஒரு சேர இறங்கி இயக்கி இருக்கிறது. சக்சஸ் ஆயிடுச்சு. ரெட்டிப்பாளையம் என்னும் ஊரிலிருந்து அவன் தந்தைக்கு அம்மாவின் கடிதம் கச்சிதமாக கிடைக்க அந்த அழுக்கு வேட்டி குடியான அப்பா கண்ணீர் மல்க எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அது அட்ரஸ் எல்லாம் ஒழுங்கா கொடுக்கல. ரெட்டிப்பாளையம்ட்டு தன்னுடைய டிராயர்ல பேனா, என்னுடைய பென்சில், என்னுடைய நோட்டு, அவனுக்கு ஒரு உண்டி கொடுத்த காசெல்லாம் சேர்த்து வைக்கணும், இப்படி எல்லாத்தையும் அம்மா பழக்கப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அந்த நான் கொடுத்திருந்த ட்ரெஸ்ல அதை எழுதிக்கிட்டு இருந்தான், தன்னுடைய பேரை போட்டு ரெட்டிப்பாளையம் அப்படின்னு போட்ட உடனே சரி நிச்சயமாக இவனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது ரெட்டிப்பாளையமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு லெட்டர் போட்டது அவங்க அப்பா இருந்திருக்கிறார். அது நேரம் சேர்ந்து போச்சு. அந்த அழுக்கு வெட்டி கூடிய அம்மா வந்து வரவேற்று ரொம்ப மகிழ்ச்சியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டு டீச்சர் ஜெயிச்சுட்டாங்க, பழனிசாமியின் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, பழனிசாமி அவங்க அப்பாட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஊரா செய்தி பரவி அவரவர்களும் பைத்தியம் தெளிந்த பழனிசாமிக்கு பரிசு பொருள் எல்லாம் அள்ளி கொண்டு கொடுத்துட்டு பிரியாவிடை கொடுத்து அனுப்பினாங்க. இங்கும் மெசேஜ் பொழிப்புரை உண்டு அன்பர்களே. அன்றைக்கு நல்ல விருந்து சமைத்தாள் என் அம்மா. சரி வந்தாங்க, அப்பா அழைச்சிட்டு வந்தாரு, பார்த்தாங்க, அழைச்சிட்டு போங்க, போயிட்டு வாங்க, டாட்டா சொல்லல, விருந்து படைச்சு அனுப்பிச்சாங்க. யாரு? அதாவது யாருமே பட்டினியால் வாடக்கூடாது என்பது என் அம்மா வழி பாட்டியினுடைய கொள்கை. அது இன்று என் பெண் வரைக்குமே கடந்து பரவியுள்ளது. அதன் பிறகு பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்ல முடியாது. சொசைட்டி எல்லாம் மாறிக்கிட்டே வருது. நாமும் யாரையும் பசியோட நம்ம கடந்து போக அனுமதிக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்பர்களே. செய்வோமா? அன்னையின் மனம் நிச்சயமா குளிரும். சரிதானே? ஒரு நாள் பள்ளி விட்டு வந்திருக்கிறாள் அம்மா. மாலையில் வீட்டு வெளி குட்டி திண்ணையில மேலே துணி இல்லாத
வயோதிகர் சுருட்டை பத்த வச்சு உறிஞ்ச உட்கார்ந்து இருக்கிறார். அது அம்மாவுக்கு புரியுது. உடன் இருந்த என்னுடைய முகத்துல கடுமையான ரேகைகள், கோபதாபம். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு ராகவன்னு பேர் வச்சதுக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சிருக்கலாம். சட்டுப்புட்டுன்னு உடனே கோபம் இப்படி வருதேடா உனக்கு அப்படின்ட்டு. அவர் சுருட்டை பத்த வைக்க நினைத்தாரே ஒழிய அந்த பெரியவர், அவரது தலை ஒரு நிலை இல்லாம ஆட்டம். கைகள் ட்ரம்ஸ் மணி மாதிரி ஏகப்பட்ட ஆட்டம். வாயில உதடு ஒண்ணுக்கு ஒண்ணு டூ விட்டுக்கிட்டு ஒன்றும் பொருந்தவே இல்லை, தெம்பாவே இல்லை. போராடி கொண்டிருக்கிறார் வாயில ஒரு சுருட்டை பத்த வைக்கிறதுக்கு. அம்மா ஒரு புன்சிரிப்புடன் அவருடைய தோலை அமுக்கி பிடிச்சி அவர் கையில இருந்த தீப்புட்டியை வாங்கி சுருட்டை பத்த வச்சு உதடுகளை ஆடாம வச்சு அதுல சுருட்டை பொருத்தி நிம்மதியா கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பெரியவரே நிம்மதியா குடிங்க, அவசரப்பட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள பூட்டி இருந்த கதவை திறந்து உள்ள போனாங்க. கிழவர் கண்கள்ல தார தாரையா கண்ணீர் வழிய 2 கரங்களையும் குவித்து நன்றி தெரிவித்தார். அம்மாவுடன் வீட்டில் நுழைந்தார். நான், ஏம்மா அவர் சுருட்டு பிடிப்பது தப்பு இல்லையா? எல்லோரும் பார்க்க நீ பத்த வச்சு வேற கொடுக்குறியே, இது நல்லா இருக்கா? அவர் நல்லாவே இருக்காரு, ஒரே அழுக்க வேட்டியாதும், ஆளு நல்லாவே இல்லை, என்ன இதோ தெரியல. நீ ஒரு பொம்பளை, அதுவும் அந்த மாதிரி ஆம்பளை போய் தொட்டுக்கிட்டு இருக்கிறியே, ஊர் பூரா பார்த்துட்டு தானே இருந்தது, நாளைக்கு எதுவும் பேசாதா அப்படின்னு கேட்டேன். ராகவா, அதை இன்னுமா உள்ள கொண்டு வந்திருக்கிற? அதை அங்கேயே போட்டுட்டு வாடா. இந்த எண்ணங்கள் எல்லாம் குழம்பி போகாதே, இதை நீ உன் மூளையில அரைக்க விட்டு கொண்டிருக்காதே. பின்னொரு பருவத்துல உனக்கு தானே இந்நினைவுகள் மறுபடியும் வரும், அப்பொழுது விவரங்கள் புரியும் அப்படின்னு சொன்னாங்க. பாசம், அன்பு, அரவணைப்பு, அதுக்கெல்லாம் அப்பால அரங்கேற வேண்டிய அம்சங்கள் அங்கு எதுவுமே கிடையாது என்ற வாசனை பூ ஓர் பருவத்தில் என் புதிய புத்தி தோட்டத்தில் விரிந்து மலர்ந்தது. ஆமா, இது புதிய புத்தி தோட்டம். அப்ப இருந்த புத்தி வேற, இப்ப இருக்கிற புத்தி வேற. ஆம், சில இடங்களில் இத்தகைய செயல்பாடுகளை இதை தாண்டி பார்க்க கூடாது என அன்றே பாடம் நடத்தி விட்டாள் என் அன்னை. 100 கடந்து இன்றும் எனக்கு பாட போதனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய டீச்சருக்கு 101 வயது ஆகிறது. 1970களில் வடதேச சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது ரிஷிகேசத்தில் என்னுடைய புகைப்பட நெகட்டிவ்களை டெவலப் செய்ய ஒரு ஸ்டுடியோவுக்கு சென்றேன். யாட்ரிக் போட்டோ ஸ்டுடியோன்னு பேர் அதுக்கு. அங்கு அந்த ஸ்டுடியோவின் உயர்ந்த வெள்ளை மனிதர் ஓனர் என் புகைப்படங்களை டெவலப் செய்து அப்படியே பார்த்து கொண்டே வந்தவர். அந்த போட்டோஸ்னால ரொம்ப கவரப்பட்டார். விவரங்களை கோரிய போது, எந்த ஆங்கிள்லயும் எடுத்திருக்கேன், எப்படி இதெல்லாம் உனக்கு தோணித்து அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் பேச்சு வாக்குல எங்களுக்கும் ரிஷிகேசத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னு சொன்னேன். என் தந்தை சன்னியாசியான இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு அவரை பத்தி எதுவும் விவரம் தெரியலன்னு சொல்ல இப்படி பேச்சு தொடர்ந்து போயிடுச்சு. அப்படி பார்க்கறச்ச அவர் என்னுடைய தந்தைக்கு மிக நெருக்கமானவரும் அவரோட பழகினவருன்றது தெரிய வந்தது. என் தந்தையை ரொம்ப நெருக்கமா இருந்து அவங்க வீட்லயே எல்லாம் பார்த்துருக்குறாங்க. தந்தையும் எதையுமே மறைக்கலையும். அதாவது பூர்வாசிரமத்துல தனக்கு ஒரு அன்பு மனைவியும் பாலகனும் உண்டுன்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் நான் ஃபேமிலியோட ரீயூனியன் செஞ்சுக்கிட்டு அவர் அழைச்சிட்டு போறதுக்காக அலையில. தந்தையை ஒரு முறையாவது தரிசிக்க எண்ணுகிறேன். நான் பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் அப்போல இருந்தே பார்க்கல. இனிமே அவர் எப்படி இருந்தா என்ன, ஒரு தலையா 2 தலையா, மூக்கு இப்படி இருக்குமா, நாக்கு இப்படி இருக்குமா, நத்திங், ஒரு அதே மாதிரி எங்க அம்மாவும் வளர்க்கல. ஆனா என் அம்மா தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்த்து அவரிடம் என்னை சேர்ப்பிக்கணும்னு ஒரு சங்கல்பத்தோட இருந்தாங்க. அதை அவர்கிட்ட சொல்லி, அதனால அவர் மறுபடியும் பார்க்க விரும்புகிறோம்னு சொன்னேன். இதான் காரணம்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, தந்தை எங்க இருக்கிறார், எப்போ வருவார், எப்போ போவார், அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு இது கிடையாது, ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஆனால் சந்தித்தால் உன்னை பத்தி நிச்சயமா கூறுறேன். நான் பார்த்தே பல ஆண்டுகள் ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொன்னாரு. அவர் வீட்டிலேயே 2 நாள் எங்களை தங்க வச்சு உபச்சாரம் எல்லாம் பண்ணாரு. எல்லாம் கோடீஸ்வரர்கள். ஆனால் நம்ம ரத்தன் டாட்டா மாதிரி படாடோபமற்ற சிறந்த மனிதர்கள். நாமும் நம் வாழ்நாள் முழுக்க செல்வத்தால் கவரப்படாமல் இவர்களைப் போலவே இருக்க வேண்டும் என நினைத்தேன். நல்ல வேளை, அது இன்று வரை என்னை இயக்கியே வருகிறது.
ரிஷிகள் முனிவர்களுக்குத்தான் என்றில்லை, இந்த ரிஷிகேசம் இந்த சிறுவனுக்கும் ஞானத்தை அள்ளி ஊட்டியது. காவி கட்டாமலேயே அந்த மாதிரியான ஒரு துறவு மனநிலை இன்று வரை என்னிடம் நீங்காமல் நிற்கிறது. நாம் 2 நாட்கள் தங்கி விட்டு சும்மா போகக்கூடாது, ஏதாவது பரிசளித்து செல்வோம் அப்படின்னு அம்மாட்ட சொன்னோம்னா, ஆமா வா கடத்தருக்கு போகணும். ஒரு பித்தளை குத்து விளக்கு அன்றைக்கு எங்களால் அவ்வளவுதான் முடிந்தது. வாங்கி வந்து பூஜை அறையில் அம்மா வச்சு அம்மா தீபம் ஏற்றி வச்சாங்க. அவருடைய மணி இந்த வீட்டுக்கார அம்மா கண்களில் நீர் வழிய கேவி கேவி அழுது கொண்டிருந்தார்கள். காரணம் கேட்டபோது, பேட்டா உங்க அம்மாவை ஏற்றி வைத்த குத்து விளக்குக்கு முன்னால் இருக்கிற ரவிவர்மா மகாலட்சுமி படத்தை பாத்தியா? அந்த படம் உன் தந்தை எனக்கு அந்த காலத்தில் கொடுத்து பூஜை செய்ய சொன்னது. இப்படி வருஷங்கள் கடந்து அவர் மனைவியே படத்துக்கு வந்து விளக்கு ஏற்று மகிமையை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரேடியா பெருசா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த க்ஷணத்திலேயே நான் விகிதாச்சார பேதமின்றி அத்துணை கடவுளர்களையும் அங்கு கண்டேன். அது அன்று நான் கண்ட விஸ்வரூப தரிசனம். சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, விஸ்வரூப தரிசனம் இந்த டிராயிங்ல போட்ட மாதிரி அப்படிதான் பார்க்கணும்ன்றது இல்லை. இது அறிவால உணரக்கூடிய ஒரு விஸ்வரூப தரிசனம் நிச்சயமாக கண்டேன். அது விஸ்வரூப தரிசனம் தான். என்னை நல்ல பாம்புக்கு தீண்டி விட்டது. 8th ஸ்டாண்டர்டு படித்துக் கொண்டிருக்கும் போது என் வீட்டு தோட்டத்தில் தக்காளி செடி புதற்கடியில விளையாடி கொண்டிருந்த பம்பரம் விழுந்தது. அதை எடுக்க போகும்போது நாகம் என்னுடைய வலது கை சுண்டு விரல்ல 2 அடி நாகம் கொத்தி விட்டது. கையை வீசியதுல நாகம் கையிலேருந்து விழுந்தது. பயத்தில் அம்மா பாம்பு பாம்புன்னு கத்த உடனே அம்மா ஓடி வந்து நாகம் இருக்கிறத கூட அலட்சியம் செஞ்சுட்டு என்னை தூக்கிட்டு அண்ணட போயிட்டாங்க. கடித்து விட்டதுமா அப்படின்னு அழும்போதுதான் சுண்டு விரலை பார்த்தா அதுல ஒரு மொட்டு ரத்தம் வந்திருந்தது பார்த்தோம். அதற்குள்ள இந்த சத்தம் கேட்டு வயலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு போயிட்டு இருந்த ஒரு குடியானவர் காம்பவுண்ட் சோர்ல ஏறி குதிச்சு பாம்பை அடிச்சு, அம்மா பாம்பு நல்ல பாம்பு, ஒரே பையன்றீங்க, பையனை உடனே கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பக்கத்தை விட்டு சோடாவிற்கும் அன்பர் பக்கத்து சோர்ல ஏறி குதிச்சு தன் பங்குக்கு அவர் ஓடி வந்து தன்னுடைய அங்கவசரை கிழிச்சு கையில போட்டார். அவருக்கு அங்கவசரம் கிழிச்சாருன்னா அவருக்கு அங்கவசரம் வாங்குறது கூட அடுத்த நாள் காசு இருக்காது. அப்பேற்பட்ட வறுமை நிலையினர். ஆனால் அங்கவஸ்திரத்தை கிழிச்சு போடும்போது அடேப்பா அங்க யாரை பாக்குறது, நான் பாட்டி டீச்சர் பையன் நல்ல பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு ஊரு பூரா செய்தி பரவி போச்சு. ஊரில் இருந்த ஒரே டாக்ஸிக்காரர் அப்படியே மராமத்து பார்த்து கொண்டிருந்த டாக்ஸி அள்ளி போட்டு ஹாரன் கூட இல்லை கொண்டு வந்து எங்க வீட்டு முன்னால நிறுத்தி 3 மைல் தொலைவில் கோயிலில் நாதஸ்வரம் வாசிங்க ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. பூமியை கிள்ளி மண்ணை வந்து எடுத்து மாலையாய் கட்டி மந்திரிச்சு கழுத்துல மாட்டி விட்டு விஷத்தை நீக்கிட்டார். ஏயா உன்னை பாம்பு கிடைச்சதுல இங்க எங்களுக்கு என்னையா செய்தி சொல்ல போற அப்படின்னுக்கிறீங்களா? செய்தி இல்லாமலா? அம்மா ஐயோ இருந்த ஒரே ஒரு பிடிப்பான பிள்ளையும் போய்விட போகிறதே அப்படின்னு அழுறாங்க. நானும் இந்த அம்மாவை விட்டு நாம் போக போகிறோமோ அல்லது இவள் என்ன நம்மளை விட்டு போக போகிறாள்ங்கிற கன்ஃபியூஷன்ல எழுதிட்டு இருக்கேன். சாவித்திரியில சத்தியவனை மீட்டாள் இல்லையா? என் அம்மா அந்த ஊர் மகமாயி தாயாரிடம் மண்டியிட்டு பிச்சை கேட்டு என் உயிரை திரும்ப பெற்று வந்தாள். உணர்ச்சி பிழம்பான இந்த நிகழ்வுகளை கதைகளாக பார்க்காதீர்கள் நண்பர்களே. நியாயமாக இவற்றை உள்வாங்கினால் மனதிற்கு கனமான கருப்பொருளாக இவை இருக்கும். இன்னொரு சமயம் எனது மலைவாசம் அந்த நாட்களில் ஒரு மலைச்சரிவில் சறுக்கி விழ சரசரவென்று உடல் சறுக்கிக் கொண்டே போயிட்டது. நடுவில் அகப்பட்ட ஒரு செடியை பற்றி என் சரீரம் சரிவதை நிறுத்தி கொண்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது நான் பிடிச்சிருந்தது ஒரு முள் செடி அப்படின்ட்டு. மேலே பார்த்தால் நெடிய தூரம், கீழே பார்த்தால் இன்னும் கீழே நான் போகிறதுக்கு நிறைய தூரங்கள் இருக்கு. அதுக்குள்ள 100 துண்டாவது என் உடல் நொறுங்கி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சது. அசாத்திய துணிச்சல் மட்டும் என்னை விட்டு போகவில்லை. அது அம்மா போட்டிய உரம் அல்லவா? எப்படியோ மல்லாந்திருந்த என்னுடைய உடம்ப மலையோடு குப்புறப்படுத்தி அமுக்கி சிறு சிறு பள்ளங்களை ஏற்படுத்தி செங்குத்து பாறையில் சின்ன சின்ன பிறை மாதிரி செஞ்சு அதுல எப்படி மேல ஏறிட்டேன். மலைராணி என்னை முத்தமிட்டது மட்டும் ஆங்காங்கே பல இடங்களில்
பயங்கர சிராய்ப்புகளாக தென்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டுதான் இருந்தது. ஓர் உயிர் பிரியும் நேரம் என்றால் என்ன, உணர்வுகள் அப்போது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அங்குலம் அங்குலமாக இயற்கை மட்டும் தனித்து என்னுடன் இருந்து உணர்த்தி கொண்டிருந்தது. என்ன பாக்கியம்! என் திருமணத்தை ஒட்டி தெற்கே வந்த என் தந்தையின் சந்திப்பில் ஒரு நாள் என்னிடம், எங்கே அவிபாதையை சொல்லி பார்க்கலாம் என்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியாததில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அவிபாதை என்றது பெரியவர்களை நமஸ்காரம் செஞ்ச அப்புறம் அந்த மாதிரி சொல்றது. இந்த மாதிரி இந்த இதுல இருந்து ரிஷி மூலியமா இதுல வந்ததுன்னா என்ன பேர் கொண்டவன் நான் தங்களை நமஸ்கரிக்கிறேன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பேர் கொண்ட நீ தீர்காயுஷ்மான் நிறைய ஆயுளோட இரு அப்படின்னு அவங்க திருப்பி இது ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது ஒரு சடங்கு. அவிபாதையை சொல்லி பார்க்கலாம்னு சொன்ன உடனே நான் தாமசம் பண்ணேன். ஏன் தெரியாதா, இல்லாட்டா பழக்கம் இல்லையா என்று என் அப்பா கிண்டலாக கேட்டார். நன்றாகவே தெரியும், பெரியோர்களை வணங்கும் போது நான் சொல்வதுதான் வழக்கம். ஆனால் பூர்வாசிரமம் என்று பார்த்தால் நீங்கள் என் பூர்வாசிரமத்தில் என் தந்தை, இப்போதோ சந்நியாச ஆசிரமத்தில் நீங்கள் ஒரு சன்னியாசி. இரு சாராருக்குமே அவிபாதையை சொல்லக்கூடாதே என்றேன். பரவாயில்லை சொல்லு அப்படின்னாரு. சரியாகவே சொன்னேன். அவிபாதி ஆங்கிரிஷ பாரஸ்பத்திய பாரத்வாஜ திரையா ரிஷிய பிரம்மராமிதுவா பாரத்வாஜ கோத்திரக அம்பத் சம்பத் சூத்திரக ரிஷய காத்தியாயி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராகவ சர்மான் அகம் அஸ்மி போகு. ரொம்ப குஷி ஆயிட்டாரு எங்க அப்பா. கடைசியில அவர் என்ன சொன்னாரு, நம் ஆரிஜினை நாம் தெரிந்திருத்தல் அவசியம், அதான் கேட்டேன் அப்படின்னாரு. நான் விடல. எல்லாம் சரி, சமஸ்காரங்கள் ஆன அடிப்படையில அதனை நான் கூறியிருக்கிறேன் ஒழிய பிறப்பு, என்னுடைய பிறப்பு எதா இருந்தா எனக்கு என்ன, ரிஷிகளை நான் அவமரியாதை செய்யவில்லை. ஆனால் அதற்கு மேலே சற்று உயர பார்த்தால் எல்லா ஜனனங்களுக்குமான ஹிரண்ய கர்ப்பமே ஸ்ரீமன் நாராயணனுடையது தானே என என் தந்தையரிடம் கூறினேன். உன் பிறப்பை பற்றி உனக்கு கவலை இல்லையா, என்ன ரொம்ப படித்து விட்டாயோ என வெகுண்டார். எனக்கு ஒரு குணம் உண்டு, அதுதான் நான் யாருக்குமே பயப்படாத தன்மை. அலுவலகத்திலையும் நான் என்னுடைய எந்த பெரிய பெரிய ஆபீசர்களையும் கண்டு, அதாவது பயந்தது கிடையாது, மரியாதை கொடுப்பேன். மரியாதை நிமித்தமான பயம் இருக்குமே ஒழிய மற்ற அனாவசியமான பயம் எல்லாம் இருக்காது. கலெக்டர் போய் சந்திக்க வேண்டிய நேரம் கலெக்டர் தாராளமாக பேசுவேன். மினிஸ்டரை பார்த்தா மினிஸ்டர்கிட்ட பேசுவேன். என்ன எதுக்கு பயப்படணும், உள்ளதை சொல்றோம், எடுத்து சொல்றோம். சொல்லின் செல்வனை நான் ரொம்ப வணங்குவேன். அதனால எனக்கு அந்த பயமே கிடையாது. நான் சொன்னேன், எனக்கு இவள் அம்மாவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. எங்க அம்மாவையே பார்த்து சொன்னேன், இவையில எனக்கு அம்மா இல்லைனாலும் நான் பரவாயில்லை. ஒருவேளை நீங்களே என்னுடைய பிதாவாக இல்லாவிட்டாலும் எனக்கு கவலைன்னு ஒரு போடு போட்ட உடனே எங்க அப்பா அப்படியே கட்டுப்பாயிட்டார். எங்கள் சொற்போர்ல என்னுடைய அம்மா வெலவெலத்து போய் என்னை எவ்வளவோ கெஞ்சி மன்றாடி தனியா வந்து தொடையெல்லாம் பிடிச்சு நிமின்றாங்க. சம்பாஷணையை மாத்திக்க, வேண்டாம் வேண்டாம், வெளியில வந்துடும், வேண்டாம், தர்க்கம் பண்ணாதே அப்படின்னு திண்டாடுறாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாததையா நான் கூறப்போகிறேன். சிருஷ்டி சம்ஹாரம்ங்கிறது விஷயங்கள்லாம் நீங்கள் அறியாததா? இந்த பக்கமெல்லாம் சண்டை சச்சரவெல்லாம் நடக்கும்போது நீ ஒத்தனுக்கு பிறந்திருந்தா இதுக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. அது ரொம்ப நிந்திக்கிறதாக நினைச்சிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஜனனமும் ஒரு தந்தைக்கு மட்டுமே பிறக்கிறது. ஒரு சுக்ல ஒரு சுரோனித சேர்க்கை ஒரு ஜனனம். ஆக எந்த ஜனனமுமே பவித்திரமானதுதான். ஒருவனுக்கு பல தந்தைகள் இருக்கவே முடியாது. மேலும் யாரோ ஒருவனும் தவறாக சென்று ஒரு ஜனனம் உதித்து விட்டாலும் அது அந்த குழந்தைக்கு எந்த அவமானமும் இல்லை. அது எந்த திருட்டும் செய்யவில்லையே. காரணியை காட்டி ஜனித்த குழந்தையை எப்படி அவமானப்படுத்த முடியும்? அவ்வளவும் அதற்கு மேலும் நான் பேசிக்கொண்டிருக்க என் தாய் விரும்பாததால என்ன பண்ணேன், சண்டை பயந்துட்டாங்க. சண்டை மூண்டு சன்னியாசியினுடைய சாபத்தை வாங்கிட போறேனே. அவர் எனக்கு அப்பா மட்டும் இல்லை, சன்னியாசி வேற இருக்கால, சன்னியாசி சாபத்தையும் வாங்கினா ரொம்ப பாதிக்கும், தலைமுறையே பாதிக்கணுவாங்க. அந்த மாதிரி சாபத்தை நான் பெற்றுவிடக்கூடாது என என் அம்மா நினைப்பதால் என் சிருஷ்டியை பற்றி நான் கவலைப்படாத காரணத்தை மேலும் கூறி வாதிட விரும்பவில்லை. அப்படி வாதிடணும்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயணனே இங்கு என் குறுக்கு விசாரணைக்கு ஆஜராகணும்.
அப்படின்னு எங்க அப்பாட்ட ஒரு போர்டு போட்டு முடிச்சேன். சோர்வுற்று போயிருந்த நானே என் தந்தை மெதுவாக தேற்றி, இவன் கூறியது அனைத்துமே சத்திய வாக்கு. இந்த திருஷ்டாந்தங்களை புரிந்து கொள்ள நாங்கள் எத்தனையோ உபனிஷத்துக்களை படிக்க வேண்டியிருந்தது. எதிர்காலத்துல உன் பையன் ரொம்ப நன்னா சிறப்பு எய்துவான் அப்படின்னு கூறி தான் சினமே கொள்ளவில்லை என்று கூறி சிரித்தார். அவர் மட்டுமல்ல, அவருடைய வெண் தாடியும் அழகுறவே சிரித்ததை நான் முதன்முறையாக ரசித்தேன். ஆம், என் தந்தையும் அழகர்தான். ஆள் முழுமையிலும் ஸ்ரீமன் நாராயணன் வியாபித்து கூடவே நிற்பதையும் தரிசித்தேன், மனமாற தரிசித்தேன். இல்லையா? நல்லது நண்பர்களே, பூமி தேவிக்கு ஒப்ப நீங்கள் மிக பொறுமையாக இருந்தீர்கள். நாம் அன்னையின் நண்பர்கள். நிறைய வாருங்கள், ரொம்பவே கலந்துரையாடல் செய்யுங்கள். அன்னை அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருப்பாள், நம்மை வழி நடத்துவாள். ஆம், வாழ்க்கை பயணத்தில் சில பகுதிகள் மூலமாக, என்னுடைய வாழ்க்கை பயணத்தின் சில பகுதிகள் மூலமாக காட்டுகிறேன் என தெய்வ சக்தியை, தெய்வ உணர்வுகளை, தெய்வீகங்களை, தெய்வீக தோற்றங்களை எல்லாத்தையுமே அங்குலமாக உங்களுக்கு அடையாளம் காட்டி விட்டேன். அடையாளம் கண்ட அந்த மா சக்தியை நீங்களும் கட்டி போடுங்கள் நண்பர்களே. பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டதுதான் மா சக்தி. அன்னையும் நாமும் தனித்தனி அல்ல. நமக்குள் தனித்தனி வாழ்க்கை வாழ வேண்டாம். அன்னையும் நானும், அவளோடு நான் என நம்முள் அவளை இறக்கிக் கொண்டு அவள் ஐக்கியமாகி விடுவோமே. ஒரே வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போவோமே. இனி தெய்வீக இயக்கங்களில் இயங்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்லி என்னுடைய கன்னி உரையினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அதற்கு முன் உரையை முடிக்கும் முன் ஒரு சிறப்பு நன்றி நவிழல் 4 செகண்ட். அதாவது, இந்த குழுமத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது நடந்து முடிந்த பின் அந்த நிகழ்ச்சி பற்றி ஆதியோடு அந்தமாக குறிப்பு எடுத்து அப்பப்ப எடுத்துக்கிறாரு. முடிவில் எக்ஸலண்டா அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லி என்ன நிகழ்ந்தது, உரையில் என்னென்ன சிறப்புகள் காணப்பட்டன என்பதை ஒரு மூத்த இறை அன்பர், அன்னையின் மா சரஸ்வதியின் அருளாசி மூலம் முழுக்க பெற்ற அந்த இனிய தொகுப்பாளர் தொகுத்து வழங்கும் அழகே அலாதி. அவர் திரு எம் கே ராமசாமி ஐயா என்று நினைக்கிறேன். தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். உரியவருக்கு இந்த பாராட்டுகள் போய் சேரட்டும். கரும்பு வயலில் விளைந்தாலும் அதை ஜூஸாக பிழிந்து கொடுக்கும் போதுதானே கரும்பின் சுவையை நாம் உணர முடியும். அப்பேற்பட்ட பாண்டித்யமிக்க இந்த இனியவர் நம் குழுமத்தின் உயரிய சொத்து. அவருக்குள்ள லட்சுமி ஹயகிரிவர் குடியிருக்கிறார். ஸ்ரீ மகா சரஸ்வதி இவருடைய நாவல நாட்டியம் ஆடுகிறாள் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. இந்நிகழ்ச்சிகளை விட இவரின் தொகுப்புரையை மிக விரும்பி சுவைக்கும் சிற்றெரும்பு நான். என் நிகழ்ச்சி தொகுப்பினையும் அவர் மூலம் அறிந்து தெளிந்து திருத்திக் கொள்ள காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னையே நமோ நமஹ.